காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு என்ற அழகிய அமைதியான கிராமத்தில் 1000 ஆண்டு பழமையான மகாலிங்கேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இப்பகுதியின் நிலத்தில் எங்கு தோண்டினாலும் நீர் ஆதாரங்கள் கிடைக்கும் என்பதால் கிராமத்துக்கு ஊத்துக்காடு என்ற பெயர் வந்தது. மூலவர் மகாலிங்கேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அம்பாள் பெரிய நாயகி தெற்கு நோக்கியும் காட்சி தருகின்றனர். ஹர நம பார்வதிபதே ஹர மகாதேவாய நம. மாசில் வீணையும் ஆலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கல வானிலும் மூசு அண்டரை பொதுகையும் போன்றது ஈசன் எந்த இடையடிநிலை. ஹர நம பார்வதிபதே ஹர மகாதேவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போது காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு கிராமம் பெரியநாயகி சமேத மகாலிங்கேஸ்வரர் ஆலயம். இது பல்லவவர்மன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த சிவன் கோயில் 2000 ஆண்டு பழமையான கோவில் என்று கூறப்படுகிறது தல வரலாறு. இது பல்லவவர்மன் காலத்தில் போர் தொடுத்த போது இந்த கோவில் சிதலமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. திரும்ப சிதலமடைந்த காரணத்தினால் சுவாமி சுயம்பாக வெளியில் தென்பட்டார். சுவாமியை எடுத்து மக்களானது பூஜை செய்து இந்த கோயில் புனரமைப்பு செய்யப்பட்டது. மிகவும் தனித்தன்மை வாய்ந்த தட்சிணாமூர்த்தி கையில் வீணையுடன் அருள் பாலிக்கிறார். மகா மண்டபத்தில் இருபுறமும் பிள்ளையாரும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரையும் காணலாம். இங்குள்ள சிவபெருமான் பானலிங்க வடிவில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பு. இங்கு பெரியநாயகி சமேத மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பிள்ளையார், வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி, லிங்கோத்பவர், நத்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, அஷ்டபுஜங்க துர்க்கை. எந்த சிவன் கோவிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு அஷ்டபுஜங்க துர்க்கை இங்கு இருப்பதால் காலபைரவர் அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். நவக்கிரகங்கள் இருக்கிறது. நந்தி பெருமான் இருக்கிறார். இந்த கோயில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோயில். இது கோயில் பரிகாரம் என்று சொல்ல போனால் ருணதோஷம் என்று சொல்லக்கூடிய கடன் நிவாரத்தி. கடன் அப்படி என்று சொன்னால் பித்ரு கடன், மாதா பிதா ருணதோஷங்களையும் தீர்க்கக்கூடிய கோயில். கல்யாணம் ஆகாதவர்கள், விவாகம் ஆகாதவர்கள் இங்கு வந்து பூஜை செய்தால் விவாகம் நடக்கும். கடன் தொல்லையில் கஷ்டப்படுபவர்கள் ருணதோஷங்கள் தீர்க்கப்படும் மகாலிங்கேஸ்வரர் பூஜை செய்வதால். பல்லவ மன்னர்களின் கலைநயத்தை இந்த கோயில் சொல்லும். 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கம்பவர்மனால் கட்டப்பட்டது. இந்த கோயிலில் ஒவ்வொரு ஞாயிறும் விடிய விடிய தீபம் துலங்குவதற்கு 3 பெரிய நந்தா விளக்குகளை வழங்கினான் கம்பவர்மன். இந்த தீபங்கள் தடையில்லாமல் ஏற்ற வேண்டும் என்பதற்காகவே பொன்னும் பொருளும் நிலமும் வழங்கினார். கோயிலில் மகா மண்டபம், அர்த்த மண்டபம், மிக பெரிய விமானங்களுடன் கலை நுட்பங்களும் அழகிய தூண்களும் அழகு சேர்க்கின்றன. பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற சிவபெருமானை வேண்டுகின்றனர். சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். பிரதோஷம், சிவராத்திரியில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். இந்த கோவிலில் மாதம் பிரதோஷ காலம் நடைபெறுகிறது. பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. ஆருத்ரா தரிசனம் பூஜை நடைபெறுகிறது. பங்குனி உத்தர நட்சத்திரம் மனோன்மணி சந்திரசேகரன் புறப்பாடு நடைபெறுகிறது. திருக்கல்யாணம் உற்சவம் சிறப்பாக நடைபெறும். மேலும் இக்கோவிலில் இப்போ 12 ஆண்டு நிறைவு பெற்று 13ஆம் ஆண்டு நடைபெற உள்ளதால் இக்கோவிலில் குடமுழுக்கு விழா செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பங்குனி மாதம் திருவிழா, குடமுழுக்கு திருவிழா நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோயில் கட்டப்பட்டதுக்கான சில கல்வெட்டுகள் இருக்கின்றன. 2000 ஆண்டு பழமையான கோயில் என தெரிவிக்கப்படுகிறது. இக்கோயிலுக்கு யாரும் அந்த அளவுக்கு பொருள் ஈற்றுவோர் இல்லை. மிகவும் ஏழ்மையான சிவன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களால் இயன்ற பொருள் உதவி செய்து சிவபெருமான் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கோயில் ஊத்துக்காடு கிராம மகாலிங்கேஸ்வரர் பெரியநாயகி சமேத மகாலிங்கேஸ்வரர் கோயில் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா சென்னை டு காஞ்சிபுரம் படப்பையை அடுத்தது வாலாஜாபாத். வாலாஜாபாத்திலிருந்து 3 கிலோமீட்டர். காஞ்சிபுரத்திலிருந்து வந்தாலும் வாலாஜாபாத்
ஊத்துக்காடு கிராமம் 15 கிலோமீட்டர் நீங்கள் வந்து இக்கோயிலை அடையலாம்.